இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்னா கீழ்ப்படியாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை இப்போ அது வந்துகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். திடீர்னு செய்வாங்க இந்த இயக்கத்தை, திடீர்னு கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இதில் ரைட்டாக. இதோட அப்பப்போ வருதுன்னு பார்க்கக்கூடாது. இதை செய்வாங்க. திடீர்னு கொஞ்சம் சரி பண்ணு, இங்கிலீஷ்காரன் சரின்னா நிப்பாட்டிடுவாங்க, இப்போ திரும்பி ஆரம்பிப்பாங்க. இப்போ சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்னா சிவில், அதாவது கீழ்ப்படியாமை இயக்கம், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம், ரெண்டு ஒன்று தான். டுவேர்ட்ஸ் பூர்ண சுவராஜ் அப்படின்னா பூரண சுவராஜ்னா தன்னாட்சி, சுவராஜ்னா தன்னாட்சி, பூர்ண தன்னாட்சியை நோக்கி, அதை நோக்கி என்ன சொல்லுகிறது, அதை சார்ந்து, டுவேர்ட்ஸ் சார்ந்துன்னு போடலாம், நோக்கின்னு போடலாம். அதை சார்ந்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கலாம். த மெட்ராஸ் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் அமர்வானது, செஷன்னா அவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு அமர்வுன்னு அர்த்தம். செஷன் அமர்வுனா ஒரு சிட்டிங் மெம்பர்ஸ் போடுவாங்க, அந்த கட்சியில் உள்ளவங்க உட்காந்து பேசுவாங்க, உட்காந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க, ஏதாவது தீர்மானம் எடுக்க வேண்டி, அதுக்கு தான் செஷன் சொல்லுவாங்க, ஒரு அமர்வு ரைட்டாக. மெட்ராஸ் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 1927 அப்படின்னா 1927 இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆனது மெட்ராஸ் செஷன், ஒரு அமர்வு, இந்திய நேஷனல் காங்கிரஸோட மெட்ராஸின் அமர்வு டிக்ளேர்டு தீர்மானித்தது. இந்த அமர்வு கூட்டம் தீர்மானித்தது. டிக்ளேர்டு என்னது, தீர்மானித்தது. எதை தீர்மானித்தது? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அஸ் இட்ஸ் கோல் அப்படின்னா இதில் தீர்மானம் போடுறாங்க. எது? இந்த அமர்வில், செஷன்னா இந்த அமர்வில் தீர்மானம் போடுறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அமர்வில் அதாவது தீர்மானம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த இடத்துல டிக்ளேர்னு தீர்மானம், முடிவு ரெண்டும் ஒன்று தான் எடுக்கிறாங்க. என்னது? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அஸ் இட்ஸ் கோல் அப்படின்னா இந்த கட்சியோட கோல், எய்ம் என்ன? கோல்னு என்னது? எய்ம்னா குறிக்கோள். என்னது? ஆஸ் ஏ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திரம் வேணும். அதை அடையிறதுக்கு நம்ம இந்த சிவில் டிஸ்டர்பன்ட் எடுக்கணும்னு சொல்கிறான். இதை தான் இந்த தீர்மானத்தில் போடுறாங்க. டிக்ளேர்னு தீர்மானிக்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அஸ் இட்ஸ் கோல், மொத்த சுதந்திரம் தான் நம்மளோட குறிக்கோள் என்று முடிவெடுக்கிறார்கள் இந்த அமர்வில். அப்படி ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த 1929 லாகூர் அப்படின்னா இது அடுத்து லாகூரில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 1929 லாகூர் எங்கே இருக்குது? இப்போதைக்கு பாகிஸ்தான், அப்போ இந்தியாவில் இருந்துச்சு ரைட்டா. லாகூர் செஷன், லாகூரோட அமர்வில் ஆஃப் த காங்கிரஸ், அங்கேயும் காங்கிரஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் காங்கிரஸ் இருக்குது. அந்த லாகூர் அமர்வில் என்ன சொல்கிறாங்கன்னா பூர்ண சுவராஜ் வாஸ் அடாப்டட் அஸ் த கோல் அப்படின்னு சொல்கிறான். பூர்ண சுவராஜ் தான் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். அடாப்டட்னு என்னது? அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பூர்ண சுவராஜ் அதாவது மொத்த சுவராஜ், அதாவது இண்டிபெண்டன்ஸ்னால ஒன்று தான், பூர்ண சுவராஜ்னால ஒன்று தான் ரைட்டா. இந்த அமர்வில் அதாவது அதான் போட்டிருக்கான் பிராக்கெட்டில், பூர்ண சுவராஜுக்கு பிராக்கெட்டில் மீனிங் என்ன போட்டிருக்கான்? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். புரிஞ்சுதா? அவங்க மெட்ராஸில் போட்டதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முந்தி போட்டதில் காங்கிரஸ் அமர்வில், ஆல் இந்தியா காங்கிரஸ் அமர்வில் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கோல்னு போட்டிருக்காங்க. இப்போ லாகூரில் நடந்த மீட்டிங்லேயே காங்கிரஸ் மீட்டிங்கில் என்ன போடுறான்? ஆஃப் த லாகூர் செஷன்னா லாகூர் அமர்வில் ஆஃப் த காங்கிரஸ் கட்சியின் லாகூர் அமர்வில் என்ன தீர்மானிக்கிறான்? பூர்ண சுவராஜ் அப்படின்னா முழு சுதந்திரம், அதான் கம்ப்ளீட். பூர்ண சுவரம் ஹிந்தி வார்த்தை ரைட்டா. சுவராஜ்னா இண்டிபெண்டன்ஸு, பூர்ணன்னா முழுன்னு அர்த்தம் ரைட்டா. அது ஹிந்தி வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. அதுதான் கம்ப்ளீட், மொத்த சுதந்திரம் தான் வேணும். வாஸ் அடாப்டட்னா தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாஸ் அடாப்டட். இந்த செஷனில் இவங்க லாகூரில் நடந்த செஷன், அதாவது அமர்வில் வாஸ் அடாப்டட்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அஸ் ஏ கோல்னால் அந்த குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவங்களும் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டார்கள். அடாப்டட்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆன் 26 ஜனவரி 1930, அதாவது 1930 வருஷத்தில் ஜனவரி மாதம் 26 த நேஷனல் ஃப்ளாக் வாஸ் ஹோஸ்டட் பை ஜவஹர்லால் நேரு ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ரவி அப்படின்னா நல்லா கொஞ்சம் படிப்போம் பரவாயில்ல. ஆன் 26 ஜனவரி 26 ஜனவரி மாதம் 1930 என்ன நடந்தது? த நேஷனல் ஃப்ளாக்னா தேசிய கொடி, இந்தியாவோட தேசிய கொடி வாஸ் ஹோஸ்டட்னா ஏற்றப்பட்டது. கொடி ஏற்றுறாங்களா, ஸ்கூலில் கொடி ஏற்றுறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே கொடி ஏற்றுறாங்க. யார்? ஹோஸ்டர்னா ஏற்றுவது, கொடி ஏற்றுவது. த நேஷனல் ஃப்ளாக் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. யாரால்? பை ஜவஹர்லால் நேருவால் ஏற்றப்பட்டது. எந்த இடத்துல? ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் ரவி அப்படின்னா
ரவி என்ற நதி, ரிவர் நதி, ரவி என்ற நதிக்கு அருகில், பேங்க்ஸ்னால் கரையோரம், பேங்க்ஸ் என்னது, பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் ரவினா ரவி என்ற நதிக்கரையோரம், பேங்க்ஸ்னால் நதிக்கரையோரம். பேங்க்னா என்னது, வங்கிகள் கிடையாது. இங்கே வந்து பேங்க்ஸ்ன்னு சொன்னால் கரையோரம்னு அர்த்தம். ரைட்டா? எந்த கரையோரம், ரிவர் ரவி என்ற நதிக்கரையோரம் ஜவஹர்லால் நேருவால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. எப்படி எதுக்கு அஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது டிக்ளரேஷன் என்னது, பிரகடனம்னு சொல்லலாம், அறிவித்தல்னு சொல்லலாம். நீ எப்படி வேணாலும் இந்த இடத்துல போட்டுக்கோ. எதுக்கு கொடி ஏற்றுனாங்க அந்த இடத்துல, அந்த ரிவர் பேங்கில் போயிட்டு அப்படின்னா அஸ் த டிக்ளரேஷனாக ஒரு பிரகடனமாக, சுதந்திரத்தின் பிரகடனமாக ஜவஹர்லால் நேரு அவரே ஏற்றிக்கிறார். இன்னும் அவங்க கொடுக்கல, இங்கிலீஷ்காரன் அவன் வச்சு தான் இருக்கான். இவங்க ஏற்றிருக்காங்க. அஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் த டிக்ளரேஷனை பிரகடனமாக அறிவித்தார்கள். பிரகடனமாக நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரகடனம் பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க, கொடியேற்றிட்டு சொல்லிக்கிறாங்க. அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. அவன் இங்கிலீஷ்காரத்து போய் வச்சு டிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறார்கள், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், ஜவஹர்லால் நேரு கொடியேற்றிட்டு நம்ம சுதந்திரம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுதான் சொல்கிறேன். அஸ் டிக்ளரேஷன்னா அறிவிக்கிறார். எப்படி, என்ன அறிவிக்கிறார், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்தை அறிவிக்கிறார்னு போட்டுக்கோ. டிக்ளரேஷனாக இல்லை பிரகடனம்னு போட்டுக்கோ, எப்படியா போட்டுக்கோ. சரி, நெக்ஸ்ட்டு பியில் சால்ட் மார்ச் டு வேதாரண்யம் அப்படின்னா, வேதாரண்யம் என்ற இடத்திற்கு சால்ட் மார்ச், உப்பு சத்தியாகிரக நடைப்பயணம். மார்ச்னா நடைப்பயணம். ரைட்டா? சால்ட்னா உப்பு நடைப்பயணம், அப்படியே போட்டுக்கோ. உப்பு நடைப்பயணம் எங்கு, டு வேதாரண்யத்துக்கு உப்பு நடைப்பயணம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரக நடைப்பயணம் அர்த்தம். ரைட்டா? உப்பு நடைப்பயணம் என்னன்னு சொல்லுது பார்ப்போம். உப்பு, சரி, அந்த உப்பு என்ன சொல்லுதுன்னா, உப்பு நடைப்பயணம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. when the viceroy did not accept the demands put forward by காந்தி அப்படின்னா, அதை காந்தியால் புட் ஃபார்வேர்டு என்னது நல்லா தெரியுமா, அதாவது வைத்த ஈஸ்வரா முருகா அப்பா முன்வைக்கப்பட்ட, அதாவது பை காந்தி, அதாவது நல்லா பார்த்தோம். வென் த வைஸ்ராய்ன்றது அவங்களோட ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ள பெரிய கிங்கு. எது, இங்கிலீஷ் கிங்குனா அவங்க வைஸ்ராய்ன்றது அவர் தான் ஹெட்டு, கவர்னர் மாதிரி. ரைட்டா? வென் த வைஸ்ராய்னா இங்கிலீஷ்காரன பட்டம். அதான் பட்டம்னா அது அந்த கவர்னர். இப்போ கவர்னருக்கு ஒரு பட்டம் தானே, கவர்னர் பேர் சொல்ல மாட்டாங்க, கவர்னர் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே வைஸ்ராய் வந்து அப்பொழுது வைஸ்ராய் டிட் நாட் அக்செப்ட், வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. டிட் நாட் அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளுதல், டிட் நாட்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாத போது எதை, த டிமாண்ட்ஸ் கோரிக்கைகளை, யாரோட கோரிக்கை, புட் ஃபார்வேர்டட் பை காந்தி முன்வைத்த, புட் ஃபார்வேர்ட்னா முன்வைத்த, காந்தி வச்சேன்னா காந்தி கொடுத்த, வைஸ்ராய்ட்ட கொடுத்ததை அவர் ஏற்றுக்கல. அதுதான் சொல்கிறான். காந்தி முன்வைத்த டிமாண்ட்ஸ் கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஏற்றுக்கொள்ளாத போது ஹி லான்ச்டு அப்படின்னு சொன்னால், என்ன லான்ச்டு, இவர் லான்ச்டு என்ன பண்ணுறார், லான்ச்னா தொடங்கப்பட்டது, திரும்பி தொடங்குறார். ஏற்கனவே நிப்பாட்டி இருந்தார், திரும்பி தொடங்குறார். ஹி லான்ச்டு த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். ஹீன்னு யாரை குறிக்குது, காந்தியை குறிக்குது. லான்ச்னா தொடங்கப்பட்டது. ஏன் தொடங்கப்பட்டது, சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்னா கீழ்ப்படியாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் துவங்கப்பட்டது. ரைட்டா? தொடங்கப்பட்டது. ரைட்டா? அதுதான் மீனிங். புரிந்தா? வைஸ்ராய் வந்து காந்தி கொடுத்த டிமாண்ட் கோரிக்கைகளை ஏற்காத போது, ஏற்காதனால ஹீ லான்ச், காந்தி, அந்த ஹீன்ற குறிக்கு காந்தி லான்ச்னா தொடங்கினார். எதை தொடங்கினார், த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை, கீழ்ப்படியாமை இயக்கத்தை திரும்ப தொடங்கினார். ரைட்டா? நெக்ஸ்ட் ராஜாஜி ஆர்கனைஸ்னா ஏற்பாடு செய்யப்பட்டது. ரைட்டா? ஏற்பாடு செய்தார். அண்டு லெஃப்ட் த சால்ட் சத்தியாகிரகா மார்ச் டு வேதாரண்யம். அந்த நேரத்தில் ராஜாஜி என்ன பண்ணார், ஏற்பாடு செய்தார். ஏற்பாடு செய்தார். அண்டு லெட்னா தலைமை தாங்கினார். எதற்கு, சால்ட் சத்தியாகிரகா மார்ச் அப்படின்னா உப்பு சத்தியாகிரக நடைபயணத்துக்கு தலைமை தாங்கி ஏற்பாடு செய்தார். டு வேதாரண்யம் செல்வதற்கு உப்பு சத்தியாகிரக நடைபயணத்துக்கு தலைமை தாங்கி ஏற்பாடு செய்தார். அவர் தான் தலைமை தாங்குகிறார். ராஜாஜி தலைமை தாங்கி ஏற்பாடு செய்தார். இதுக்கு சால்ட் சத்தியாகிரக மார்ச், சால்ட் சத்தியாகிரக
நடைப்பயணத்துக்கு சத்தியாகிரக நடைப்பயணம் வேதாரண்யத்துக்கு செல்வதற்கு ராஜாஜி தலைமை தாங்கி ஏற்பாடு செய்தார். ரைட்டா, ராஜாஜி ஆர்கனைசேஷன் ஏற்பாடு செய்தார். அண்ட் லெட்னு தலைமை தாங்கினார். எதற்கு? டு சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகா மார்ச்னு நடைப்பயணம் நடந்து போகணும். இங்கேருந்து வேதாரண்யத்துக்கு செல்வதற்கு தலைமை தாங்கினார். ரைட்டா, நெக்ஸ்ட் த மார்ச் ஸ்டார்டட் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? திருச்சிராப்பள்ளியிலேருந்து இந்த நடைப்பயணம் ஆரம்பித்தது. இந்த மார்ச் ஸ்டார்டட்னா ஆரம்பித்தது எங்கேருந்து? ஃப்ரம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. எப்போ? ஆன் 13th April 1930, 1930 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த நடைப்பயணம் ஆரம்பித்தது திருச்சிராப்பள்ளியிலிருந்து. அண்டு ரீச்டு வேதாரண்யம் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். வேதாரண்யம் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. ரீச்டு சென்று அடைந்தார்கள். இங்கே திருச்சிராப்பள்ளி ஆரம்பித்து அங்கே ரீச்னு சென்று அடைந்தார்கள். ரைட்டா, ரீச்டு வேதாரண்யத்துக்கு போய் சேர்ந்தார்கள். எங்கே? வேதாரண்யத்துக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து கிளம்பி வேதாரண்யத்துக்கு போய் சேர்ந்தார்கள். வேதாரண்யம் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எப்போ போய் சேர்ந்தாங்க? ஆரம்பித்தது 13ஆம் தேதி நடைபயணம் ஆரம்பித்தாங்க. திருச்சியிலேருந்து போய் சேர்ந்தது 28ஆம் தேதி. 28 ஏப்ரலில் வேதாரண்யம் போய் சேர்ந்தாங்க. 28 ஏப்ரலில் போய் சேர்ந்தாங்க. அடுத்து ஏ ஸ்பெஷல் சாங் வாஸ் கம்போஸ்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பிரத்யேக ஒரு சாங்குன்னு என்னது? ஒரு பாட்டு. அப்போ ஸ்பெஷல் சாங்குன்னு என்னது? சிறப்புன்னு அர்த்தம். சிறப்பு ஒரு பாட்டு. கம்போஸ்னால் இயற்றப்பட்டது. ஆக்சுவலி கம்போஸ்ன்றது மீனிங் வேறு. ரைட்டா, ஆனால் இங்கே நீங்கள் இயற்றப்பட்டுன்னு எழுதணும். ரைட்டா, ஏ ஸ்பெஷல் சாங் வாஸ் கம்போஸ்ட்னா ஒரு சிறப்பு பாட்டு வாஸ் கம்போஸ்டு இயற்றப்பட்டது. ஃபார் த மார்ச் அந்த நடைபயணத்துக்காக வேண்டி ஒரு சிறப்பான ஒரு பாடல்கள் இயற்றப்பட்டது. ரைட்டா, நடைபயணத்துக்கு போக சும்மா போக முடியாது, பாட்டு பாடித்தானே போனோம். ஏதோ ஒரு பாட்டு இயற்றப்பட்டது. யாரால் இயற்றப்பட்டது? பை நாமக்கல் வி ராமலிங்கனாரால் இயற்றப்பட்டது. வித் த லைன்ஸ். அந்த பாட்டில் என்ன லைன் இருந்தது? வித் த லைன்ஸ். வித் த லைன்ஸ்னால் கோடுகள்ங்களா வரிகள். வித் த லைன்ஸோட நான் திரும்பி படிக்கிறேன். ஏ ஸ்பெஷல் சாங்னா ஒரு சிறப்பு பாட்டு வாஸ் கம்போஸ்ட்னா இயற்றப்பட்டது. எதுக்கு இயற்றப்பட்டது? ஃபார் த மார்ச் நடைபயணத்துக்கு, இந்த உப்பு சத்தியாகிரக நடைபயணத்துக்காக வேண்டி ஒரு பாட்டு இயற்றப்பட்டது. அதை இயக்கியவர் யார்? பை நாமக்கல் வி ராமலிங்கனார் இயற்றினார். வித் த லைன்ஸ்னால் இந்த வரிகளோடு. அவர் இயற்றின வரிகள் என்னது? வித் த லைன்ஸ் அப்படின்னு போட்டு அந்த லைனை சொல்கிறான் பாரு, ப்ராக்கெட்டில் போட்டு லைன் சொல்கிறான். எ வார் இஸ் அகெட் சான்ஸ் ஸ்வாட் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த வரிகள் அதில் இருக்கும் அந்த பாட்டில். அப்போ அந்த வரிகளோட இது என்னதுன்னு பார்ப்போம். இருங்க, ஓடிப்பிச்சு. அந்த வரிகள் என்ன சொல்ல? எ வார் இஸ் அகெட் சான்ஸ் ஸ்வாட் அப்படின்றான். வார்ந்து சண்டை, அகெட்னா பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சான்ஸ்ன்னு சொன்னால் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸ்வாட்னா கத்தின்னு அர்த்தம். அப்போ இது எப்படி நீ ஒன்று கூடுறது? அந்த வரிகள், அந்த பாட்டில் உள்ள வரிகளை அது எப்படி வால் இல்லாமல் ஒரு போர் முனை உள்ளது அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ இந்த எ வார் இஸ் அகெட் சான்ஸ் ஸ்வாட், அதாவது நல்லா பார்த்துக்கோ, வால் இல்லாமல், ஸ்வாட் சான்ஸ்னா இல்லாமல். அப்போ என்ன இல்லாமல்? ஸ்வாட்னா கத்தி. ரைட்டா, ஸ்வாட்னா கத்தி, சான்ஸ்னா இல்லாமல்னு அர்த்தம். அது இல்லாமல் ஒரு சண்டை, ஒரு வார், ஒரு போர் அகெட் பக்கத்தில் இருக்குது அப்படின்றான். அதான் சொல்கிறான். அகெட்னா ஒரு நான் திருப்பி இப்படி படிக்கிறேன் பாரா, லெஃப்ட் டு ரைட். ஒரு சண்டை, ஒரு வார், ஒரு போர் இருக்கிறது. அகெட்னா பக்கத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது அந்த போர்? சான்ஸ் ஸ்வாட் அப்படின்னா ஸ்வாட் இல்லாமல் இருக்கிறது. ஸ்வாட்னா கத்தி இல்லாமல் இருக்கிறது. இப்படி படித்தான். அப்போ கரெக்டாக படிக்கணும்னா அதாவது எப்படி படிக்கணும்? வால் இல்லாமல் ஒரு போர் முனை உள்ளது, அதுதான் சொல்லணும். வார்னா இங்கே வாரை முதல்ல எடுத்துக்கணும், ஸ்வாடை பின்னாடி எடுத்துக்கணும். வார் இல்லாமல் சான் ரெண்டாவது இல்லாமல், அதாவது அது என்னது? வால் இல்லாமல் ஒரு போர் முனை இருக்கிறது அப்படின்னு தான் போடணும். ரைட்டா, சரி பார்த்து இந்த ஒரு வரி இருக்குது அதில். அதாவது அப்படி என்னென்னா அமைதியான முறையில் சத்தியாகிரகனால வால் கத்தி எடுக்கிறான், ஒன்றும் எடுக்க மாட்டான், கை காலை வச்சுட்டு தான் போகணும். கத்தி எடுத்தால் அவன் துப்பாக்கி வச்சு எடுப்பான், துப்பாக்கி சுட்டே விடுவான். அதுக்கு பேர் தான் சத்தியாகிரகம். பாட்டு பாடலாம், இந்த மாதிரி பாட்டு பாடி கூத்தாடிட்டு போக வேண்டியது தான் சத்தியாகிரகம். ரைட்டா, அவன் அடித்தா தாங்கிக்கிறணும். அதை மிதவாதி, அதான் மாடரேட் பீப்புள் தானே அவங்க. மாடரேட்னு மிதவாதிகள். இதுக்கு மேலே ரிவல்யூஷனரி குரூப்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்னு ஒன்று இருக்குது. 3 குரூப் இருக்குது இந்தியாவில். இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு 3 குரூப் பாடுபடுச்சு. எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ்னால் தீவிர இயக்கம்னு அர்த்தம். ரிவல்யூஷனரி குரூப்புன்னா
அது புரட்சிகர இயக்கம்னு அர்த்தம். மாடரேட் குரூப்புன்னு என்னது, மிதவாத இயக்கம். அடித்தாச்சு வாங்கிடுவாங்க, ஜெயிலுக்கு போனால் போவாங்க, என்னது எல்லாம் செய்வாங்க. அது வால் இல்லாமல் போர் வருதா? வாலில் எப்படி போர் வரும்? சரி எது எழுதிக்கோங்க. அப்படி வார் இஸ் அகேட் சான்ஸ் சுவோர்டு அப்படின்னா ஒரு சண்டை பக்கத்தில் இருக்குது, சான்ஸ் சுவோர்டு கத்தி இல்லாமல், ரைட்டாக. இது ஒரு வரி இருக்குது. அடுத்து சான்ஸ் பிளட் செட் ஜாயின் த மார்ச் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இது இப்போ சான்ஸ் பிளட் செட்னா ரத்தம் சிந்தாமல், சான்ஸ்னால் இல்லைன்னு அர்த்தம். அங்கே தான் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, அப்போ இங்கேயும் இல்லை தானே வரும். இல்லை என்ன இல்லை, பிளட்ஸ்னா ரத்தம் சிந்துவது, பிளட் செட்னா ரத்தம் சிந்துவது. ஆனால் சான்ஸ்னா இல்லை, அப்போ ரத்தம் சிந்தாமல், ரைட்டா. இந்த வரி இருக்குது. இது 2 வரிகளும் இருக்குது. பிளட் செட்னா சான்ஸ் பிளட் செட். அடுத்து இது ஒரு வரியோட முடிஞ்சிச்சு. சுவோடோட அடுத்த வரி கம்மா போட்டு அடுத்த வரி சான்ஸ் பிளட் செட் அப்படின்னா சான்ஸ்னு இல்லை, அப்போ பிளட் செட்னா ரத்தம் வருது, அப்போ ரத்தம் வர்றது இல்லை அப்படின்னா ரத்தம் இல்லாமல், ரைட்டா. ரத்தம் சிந்தாமல். ரத்தம் எதுக்கு சிந்துறேன்? நீ இதை ஒன்றுமே சண்டை போட மாட்டேன், அவன் இதை ஒன்று அடிக்கவே மாட்டானே, இது நீ பாட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான், ரைட்டா. ஜாயின் திஸ் மார்ச் அப்படின்னா இந்த 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 நடைப்பயணத்தில் இந்த வரிகள் இருந்தன. ஜாயின் திஸ் மார்ச், ரத்தம் சிந்தாமல் ஜாயின் திஸ் மார்ச், இந்த மார்ச்சில் கலந்து கொள்ளுங்கள் என்ற பாட்டு, ரைட்டா. 2 வரியில் போட்டிருக்கான். அடுத்து டெஸ்பைட் ஏ புருட்டல் கிராக் டவுன் அப்படின்னு சொன்னால், டெஸ்பைட்னா இருந்த போதிலும், சரியா. புருட்டல்ன்றது என்னது, மிருகத்தனமான. கிராக் டவுன் என்னது, ஒரு வரவேற்பு, ரைட்டா. வரவேற்புன்னு சொல்ல முடியாது, கிராக் டவுன், சாரி. ஆக்சுவலி அதாவது கிராக் டவுன் சொன்னால் மிருகத்தனமானதுன்னு சொல்லுவாங்க இதையும், ரைட்டா. புருட்டல் கிராக் டவுன்னா அதுவும் ஒரு ஒடுக்குமுறை தான், ரைட்டா. அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது டெஸ்பைட்னு இருந்த போதிலும், அப்படி ஆயினும் புருட்டல்னு மிருகத்தனமான ஒடுக்குமுறை. இது சப்ரஷன்னு வச்சுக்கோங்களேன். கிராக் டவுன்னா சப்ரஷன்னா அமுக்குறது, அடக்குமுறைன்னு சொல்கிறாங்களா. இப்போ கிராக் டவுனும் சப்ரஷனும் 2 ஒன்று தான். அப்போது ஒரு மிருகத்தனமான ஒடுக்குமுறை இல்லை அடக்குமுறை, ரைட்டா. அப்போது இந்த டெஸ்பைட் ஏ புருட்டல் கிராக் டவுன் அப்படின்னா மிருகத்தனமான ஒரு அடக்குமுறை இங்கிலீஷ்காரன் செஞ்சான், ஒடுக்குமுறைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒடுக்குமுறைன்னு எழுதிக்கோங்க. புருட்டல் கிராக் டவுன் பை த போலீஸ்காரங்களால் ஒரு மிருகத்தனமான ஒரு ஒடுக்குமுறை இருந்த போதிலும், டெஸ்பைட் இருந்து அவனை அடிச்சிருக்கான் திருப்பியும் போலீஸ்காரன். த மார்ச்சிங் சத்தியாகிரகா வாஸ் வேர் ப்ரொவைடட் ஏ வார்ம் ரிசப்ஷன் அலாங் த ரூட் அப்படின்னா இந்த நடைப்பயணம் போலீஸ்காரனோட மிருகத்தனமான ஒடுக்குமுறை இருந்த போதிலும், அதை புருட்டல் கிராக் டவுன்னா மிருகத்தனமான கிராக் டவுன்னா ஒடுக்குமுறை இல்லை அடக்குமுறை, என்ன வேணாலும் போட்டுக்கோ. அப்படி இருந்த போதிலும், போலீஸ்காரனோட ஒரு மிருகத்தனமான ஒடுக்குமுறை இருந்த போதிலும், டெஸ்பைட்னு இருந்த போதிலும், இந்த மார்ச்சிங், இந்த நடைப்பயணம், நடைப்பயணம், இந்த மார்ச்சிங் சத்தியாகிரகா அப்படின்னு சத்தியாகிரகத்து நடைப்பயணம் வேர் ப்ரொவைடட் அப்படின்னு சொன்னால், அது ப்ரொவைடட்னு சொன்னால் வழங்கியது, ரைட்டா. எதை வழங்கியது? எ வார்ம் ரெஸ்பெக்ட், நல்ல வரவேற்பை வழங்கியது. அவன் அடித்தா கூட இவங்க போயிட்டு தான் இருக்காங்க. எ வார்ம் ரிசப்ஷன், நல்ல ஒரு ரிசப்ஷனை வரவேற்பை வழங்கியது. அலாங் த ரூட், அவங்க போகிற வழியில் பூரா இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா. இங்கேருந்து திருச்சியில் நடந்து போகிறாங்க இல்லையா, அப்போ போகிற வழியில் நல்ல வரவேற்பு, போலீஸ்கார் அடித்தா கூட இவங்க போயிட்டுருக்காங்க, அதை பார்த்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போமா. அலாங் த ரூட் ஆன் ரீச்சிங் த வேதாரண்யம். அப்போ வேதாரண்யத்தை போய் சேர்ந்த உடனே 12 வாலண்டியர்ஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜன் நல்லா பாருங்கள் திருப்பி. ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் அப்படின்னு வேதாரண்யத்தை போய் சேர்ந்த உடனே 12 வாலண்டியர்ஸ் டைரெக்டாக வாலண்டியர்ஸ்னால் வேலை செய்ய அவங்களோட விருப்பமுள்ளவர்கள், ரைட்டா. 12 விருப்பமுள்ளவர்கள் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி. அப்போ இந்த ராஜாஜியின் தலைமையின் கீழ் 12 பேர் விருப்பமுள்ள நபர்கள், தோழர்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா. 12 தோழர்கள் இந்த ராஜாஜியின் தலைமையின் கீழ் புரோக் த சால்ட் லா பை பிக்கிங் அப் த சால்ட் அப்படின்னா வேதாரண்யத்தை போய் சேர்ந்த ஒன்று. ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் கலக்கிறது தானே சால்ட் மார்ச் முடியுது தஞ்சாவூரில் உள்ள. போய் சேர்ந்த ஒன்று 12 வாலண்டியர்ஸ், 12 தோழர்கள் இவர் கூட வந்தவங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த ராஜாஜியின் தலைமையின் கீழ் வந்த 12 தோழர்கள். அந்த 12 பேர் புரோக் த சால்ட் லா அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறுகிறார்கள். அங்கே போய் உப்பு எடுக்கிறாங்க, ரைட்டா. கடற்கரையில் புரோக் த சால்ட் அப்படின்னு சொன்ன என்னது, புரோக் அவுட்னா மீறுகிறார்கள். எப்படி மீறுகிறார்கள்? த சால்ட் லா, அதாவது உப்பு சட்டத்தை இந்தியா இங்கிலீஷ்காரன் போட்ட உப்பு சட்டத்தை மீறுகிறார்கள். புரோக் தானே
புரோக் அவுட்னா மீறுவது, அதான் புரோக் த சால்ட் லா, அதை உப்பு சட்டத்தை மீறுகிறார்கள். எப்படி மீறுகிறாங்க? பை பிக்கிங் அப் த சால்ட். அப்படின்னா பிக்கிங் அப்னா என்ன? அதை எடுக்கிறது. உப்பை போய் எடுக்கிறாங்க, கடற்கரையில் போய் உப்பை எடுத்துட்டு இந்த சட்டத்தை மீறுறாங்க. உப்பை எடுக்கலைன்னா மீற முடியாது. உப்பை கையை வச்சு இந்த 12 பேரும் தோழர்களும் இவரை எடுத்துட்டு சட்டத்தை மீறுகிறாங்க. உடனே இங்கிலீஷ்காரன் சும்மா இருப்பானா? பார்ப்போமா? உடனே ராஜாஜி வாஸ் அரஸ்டட். உடனே இங்கிலீஷ்காரன் ஆரம்பிச்சிட்டான். ராஜாஜி வாஸ் அரஸ்டட். இது ராஜாஜி கைது செய்யப்பட்டார். டிஎஸ் ராஜன், ருக்மணி லட்சுபதி, சர்தார் வேதரத்தினம், அடுத்து ஜி சுவாமிநாதனார் அண்டு கே சந்தானம் வேர் எமோங் த ப்ராமினன்ட் லீடர்ஸ். அப்படின்னா இப்படி வேர் இருந்தனர். எமோங்கன்னா முக்கியமான தலைவர்கள். வேர் த ப்ராமினன்ட் முக்கியமான தலைவர்களும் ஹூ பார்ட்டிசிபேட்னா பங்கெடுத்தவர்கள் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வேர் பார்ட்டிசிபேட்டட் இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா. இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகில் பங்கெடுத்தினவர்கள் இவர்கள். இது ராஜாஜி மட்டும் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து யார் யார் பங்கெடுத்துக்கா போட்டிருக்காங்க. அது டிஎஸ் ராஜன் பங்கெடுத்திருக்காரு, ருக்மணி லட்சுமிபதி, அதுக்கடுத்து இந்த இவங்கெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க. கே சந்தானம் வேற எமோங் இவங்களோட சேர்ந்து இன்னும் முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க. எமோங் த ப்ரொமனன்ட் லீடர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா. இவங்க வந்து அது வேறு எமோங்கன்னா இவங்க தான் இருந்தாங்க முக்கியமான தலைவர்கள். அந்த சால்ட் சத்தியாகிரகில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இவங்க வந்து அதில் முக்கியமான தலைவர்கள் என்று சொல்கிறான். இந்த 6 பேரும் ரைட்டா, 6 பேர் முக்கியமான தலைவர்களாக இருந்தார்கள். நெக்ஸ்ட்டு சியா. சி எவ்வளோ இருக்குது பார்ப்போமா, இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? சரி பார்த்துருவோம். சி ஒயிட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ். அப்படின்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டுன்னு என்னது? ஒயிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொன்னால் அதாவது பரவலான கிளர்ச்சின்னு அர்த்தம். ஒயிட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன் சொல்லுவாங்க ரைட்டா. ஒயிட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ். அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மாகாணங்களில் மாவட்டங்களில் ஒயிட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன்ஸ் அப்படின்னா பரவலான கிளர்ச்சி. அங்கங்கே கிளர்ச்சி நடக்குது, அதாவது அங்கங்கே சண்டை நடக்குது, எல்லா இடத்துலையும் இல்லை. அதுதான் ஒயிட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஸ்ப்ரெட்னா பரவலான, அஜிடேஷனால் கிளர்ச்சி தான், ரெபல்லியனால் கிளர்ச்சி தான், ரிவோல்ட்டுனால கிளர்ச்சி தான் ரைட்டா. எல்லாம் ஒன்று தான். அஜிடேஷன், ரிபெல்லியன், ரிவோல்ட் 3மே கிளர்ச்சி தான் ரைட்டா. அது இங்கே போய் அங்கேன்னு சொல்லக்கூடாது, அது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ ஒயிட் ஸ்ப்ரெட்னா பரவலான கிளர்ச்சி எங்கே? என் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள மாகாணங்களில் பரவலான கிளர்ச்சி. The Satyagrahis under the leadership of T. Prakasam and K. Nageshwara Rao and act up a camp at உதயவானம் நியர் மெட்ராஸ் அப்படின்றான். அப்படினால இது கவனிங்க. அதாவது செட்டப் எ கேம்ப் அப்படின்னு சொன்னால் என்னது? முகாம்கள் அமைத்தல் ரைட்டா, அமைத்தார். அப்போ முகாம்கள் அமைத்தார்னு சொன்னால் இதில் வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை ரைட்டா. இப்போது செட்டப் எங்கே அமைத்தார்? முகாம்கள் அட்ட உதயவானம் நியர் மெட்ராஸ் பக்கத்தில் உள்ள உதயவானத்தில் முகாம்கள் அமைத்தனர். இந்த சத்தியாகிரகிஸ், நான் திரும்பி படிக்கிறேன். இந்த சத்தியாகிரகிஸ் அண்டர் த லீடர்ஷிப், அதாவது இவர் தலைமையின் கீழ் இந்த சத்தியாகிரகிஸ் அப்படின்னா சத்தியாகிரக வந்தவர்கள், சத்தியாகிரகிஸ்ன்னு போட்டிருக்கான், சத்தியாகிரகக்காரர்கள் சரியாட்டா. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம், அதாவது இவர் தலைமையின் கீழ். அண்டர் த லீடர்ஷிப்னா இவர் தலைமையின் கீழ். யார் தலைமையின் கீழ்? டி பிரகாசம் என்ற தலைவரின் கீழ் சத்தியாகிரகிஸ் அப்படின்னா சத்தியாகிரகக்காரர்கள். அண்டு கே நாகேஸ்வர ராவ் இந்த 2 பேர் தலைமையின் கீழ் சத்தியாகிரகிஸ் செட்டப்னு அமைத்தார்கள். எது? கேம்ப், ஒரு முகாம் அமைத்தார்கள் ரைட்டா. இவர் தலைமையின் கீழ், இந்த 2 பேர் தலைமையின் கீழ் சத்தியாகிரகிஸ்னு சத்தியாகிரகத்துக்கு வந்தவங்க ரைட்டா. ஒரு முகாம், கேம்ப்னா முகாம், தங்குற இடம் ரைட்டா, அமைத்தார்கள் ரைட்டா. எங்கே? அட்டு உதயவானம் என்ற இடத்துல அமைத்தார்கள். அந்த உதயவானம் எங்கே இருக்குது? நியர் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது ரைட்டா. ஹவெவர் இதுவரையிலும் த போலீஸ் அரஸ்டட் தெம், அவர்களை அப்படி முகாம் அமைத்திருந்தாலும் போலீஸ்காரங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹவெவர் இருந்த போதிலும் போலீஸ் அரஸ்டட் தெம், அவர்களை போலீஸ் கைது செய்தார்கள். இட் லெட் டு, இது இழுத்து சென்றது. எங்கே இழுத்து சென்றது பார்ப்போமா? இழுத்து சென்றதுன்னு போடலாம், அங்கங்கே இடத்துக்கு தக்கன மாற்றிக்கணும். லெட்டுன்ற வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும். இட் லெட் டு ஏ ஹர்த்தால், இது இழுத்து சென்றது. எதற்கு?
ஹர்த்தால் செய்ய இழுத்து சென்றது. அப்படின்னா இதன் காரணமாகனு போட்டுக்கலாம். ஹர்த்தால் நடைபெற்றது. மெட்ராஸில் ஹர்த்தால் என்னது? வேலைக்கு போகக்கூடாது, கடைகளை மூடிடணும், யாரும் வேலைக்கு போகக்கூடாது, ஹர்த்தால் எல்லாம் பந்துன்னு சொல்லுவாங்கள்ல. பந்துனா எந்த கடையும் திறந்துருக்காது. அதான் ஹர்த்தால் நடைபெற்றது. இதன் காரணமாக லெட்னா இழுத்து சென்றது. எதுக்கு? ஹர்த்தாலுக்கு இழுத்து சென்றது. மெட்ராஸில் ஹர்த்தாலுக்கு இழுத்து சென்றது. நீ இப்படி கூட போட்டுக்கலாம். அந்த இடத்துல லெட்டுன்னா இதன் காரணமாக ஹர்த்தால் இன் மெட்ராஸில் ஹர்த்தால் இருந்தது. ரைட்டா? அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோ. த கிளாஸஸ் வித் த போலீஸ் இன் திருவல்லிக்கேணி which lasted for 3 hours on 27th April 1930 left 3 dead. அப்படின்னா இது கடைசியில் எதில் போய் முடிஞ்சு இந்த ஹர்த்தால்? அதான் சொல்கிறான். த கிளாஸஸ்ன்றது என்னது? சண்டைகள். ரைட்டா? இதில் போய் முடிஞ்சுது, கிளாஸஸில் போய் முடிஞ்சு, அதாவது மலுக்கட்டில் போய் முடிஞ்சு. கிளாஸஸ்ன்னு என்ன சொல்லுவான்? மோதல்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது கடைசியில் எதில் போய் முடிஞ்சது? மோதல்களில் போய் முடிஞ்சது. என்ன மோதலில் முடிஞ்சு? இது கடைசியில் என்ன இதில் போய் முடிஞ்சு? மோதல்களில் போய் முடிஞ்சிடுச்சு. இருங்க வரேன். த கிளாஸஸ் வித் த போலீஸ் கூட நடந்த மோதல்கள். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹர்த்தால் நடந்த உடனே த கிளாஸஸ் வித் த கிளாஸஸ்னா மோதல்கள், வித் த போலீஸ், இந்த மக்கள் என்ன பண்ணுங்க? போலீஸ்காரங்கள மோதி இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. மோதல்கள்னால் கிளாஸஸ்னால் மோதல்கள். த கிளாஸஸ் வித் த போலீஸ் கூட நடந்த மோதல்களில் எங்கே? திருவல்லிக்கேணி, மெட்ராஸ் பக்கத்தில் உள்ள இடம். திருவல்லிக்கேணியில் போலீஸ் கூட நடந்த மோதலில் விச் லாஸ்டட், அது முடிவுக்கு வந்தது. அந்த மோதல்கள் முடிவுக்கு வந்தது. எவ்வளோ நேரம் மோதல் நடந்தது? சண்டை. அவனுக்கு கை கலப்பு வந்திருக்கு. ஃபார் 3 hours, 3 மணி நேரம் சண்டை நடந்தது. ஆன் 27th April, எப்போ? 27 ஏப்ரல் 1930 3 மணி நேரம் மோதல்கள் நடந்தது மக்களுக்கும் போலீஸுக்கும். அதில் கடைசியில் என்னாச்சு? லெஃப்ட் 3 டெட், 3 பேர் இறந்தார்கள். லெஃப்ட்னா முடிந்தது கதை. யார் கதை? லெஃப்ட்னா அந்த மோதல்கள்னு விளைவு. இந்த இடத்துல விளைவு. இந்த இடத்துல நீ லெஃப்ட்னா என்னது? விளைவுன்னு போட்டுக்கோ. அதனோட முடிவு 3 டெட், 3 பேர் இறந்தார்கள். அது யாருன்னு நம்ம சொல்லலை. ரைட்டா? அது நம்ம தான் இருந்திருப்பாங்க. வாலண்டியர்ஸ் ஹூ அட்டெம்ப்டட் டு அஃபர் சால்ட் சத்தியாகிரகா இன் ராமேஸ்வரம் வேர் அரெஸ்டட். அப்படின்னா வாலண்டியர்ஸ்னால் அந்த தோழர்கள். ரைட்டா? வாலண்டியர்ஸ்னால் தோழர்கள் ஹூ அட்டெம்ப்டட் முயற்சி செய்தார்கள். ஹூன்னா தோழர்கள் தான் குறிக்கும். வாலண்டியர்ஸ் அதுக்கடுத்து ஹூ போட்டால் அவங்கள தான் குறிக்கும். வாலண்டியர் தான் குறிக்கும். ஹூ அட்டெம்ப்டட் டு அஃபர் சால்ட் சத்தியாகிரகா இன் ராமேஸ்வரத்தில் சால்ட் சத்தியாகிரகா, அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டவர்கள். டு அஃபர்னா பங்கு கொண்டவர்னா அதில் கலந்துக்கிட்டவங்க. அஃபர்னா இந்த இடத்துல கலந்து கொண்டவர்கள். வாலண்டியர்ஸ் ஹூ அட்டெம்ப்டட்னா முயற்சி செய்கிறாங்க. இதில் கலந்துக்கிற முயற்சி செய்கிறாங்க. இது அட்டெம்ப்டட்னா முயற்சி செய்தல். ரைட்டா? அப்போ தோழர்கள் ஹூ அட்டெம்ப்டட்னா முயற்சி செய்கிறாங்க. டு அஃபர்னு கலந்து கொள்வதற்கு, சால்ட் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. எங்கே? இன் ராமேஸ்வரத்தில் வேறு அரெஸ்டட். அவங்க அப்படி செய்யும்போது போலீஸ்காரன் அவங்கள கைது பண்ணிடுறான் ராமேஸ்வரத்தில். இது மெட்ராஸு, இது ராமேஸ்வரம். ரைட்டா? அடுத்து மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக். மில் ஒர்க்கர்னால் தொழிலாளர்கள். ரைட்டா? இந்த மில் தொழிலாளர்கள் ஸ்டக் ஒர்க் அக்ராஸ். அப்படின்னா அப்போ ஸ்டக்குன்னு சொன்னால் என்னது? அது ஆக்சுவல் ஸ்டக்குன்னு சொன்னால் இங்கிலீஷ் மீனிங் வந்து சிக்கி கூடதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸ்டக்குனா அது வித்தவுட் மூவ்மெண்ட், ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ், ஒரே இடத்துல நிற்கிறது, இங்கிட்டு மூவ் பண்ணாமல் இருக்குது. அப்போ இங்கே ஏன் ஸ்டக்குன்னு போட்டிருக்காங்கன்னா மில் ஒர்க்கர் ஸ்டக் ஒர்க்கு அக்ராஸ் த ப்ரொவின்சஸ். அப்படின்னா மில் ஒர்க்கர் தொழில்களை நிறுத்தி விட்டார்கள். ஸ்டக்குனா ஆக்சுவல் ஸ்டக்குன்னு என்னது? சிக்கி கொண்டதுன்னு அர்த்தம். ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னா இட் வில் நாட் மூவ் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர். எங்கே மூவ் பண்ணாது, அங்கேயே இருக்கும். அப்படின்னா அப்போ இங்கே ஏன் அந்த ஸ்டக்குன்ட்டு வேறு இது போட்டிருக்காங்கன்னா அப்படி தான் போடுவான் இங்கிலீஷில். மில் ஒர்க்கர்ஸ்னால் மில் தொழிலாளர்கள், ஸ்டக்கு ஒர்க் அப்படின்னா அந்த வேலையை அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. எப்படி அந்த வேலையை எப்படி நினச்சோம்? அந்த இடத்துல ஸ்டாப், அந்த இடத்துல ஸ்டாப்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல என்னது? ஸ்டக்குன்றதுக்கு போல் இங்கிலீஷில் ஸ்டாப்னு எழுதிக்க. நிறுத்தினார்கள். அக்ராஸ் த ப்ரொவின்சஸ், இந்த மாகாணம் பூரா. அக்ராஸ்னால் மாகாணம் முழுவதும். ப்ரொவின்சஸ்னால் மாகாணம். அக்ராஸ்னால் மாகாணம் முழுவதும். மில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரக்குனா நிறுத்தினார்கள், வேலையை நிறுத்தினார்கள். வேலை செய்கிற ஸ்ட்ரைக்குன்றது அது ரெண்டு ஒன்று தான். இந்த ஸ்ட்ரக்குன்னு அது மீனிங் அப்படி எப்படி போடுவாங்க மாற்றி அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உமன் பார்ட்டிசிபேட்டட் என்டியாஸ்டிக்கலி அப்படின்னு சொன்னால் பெண்கள் என்டியாஸ்டிக்கெலாம் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். புரியுதா? பெண்கள் மிக ஆர்வமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ரைட்டா? உமன்
பார்ட்டிசிபேட்டட்னா கலந்து கொண்டார்கள். எப்படி? என்டிஎஸ்சிக்கெளி. ஏன் என்டிஎஸ்சிக்கெளினா ஆர்வமுடன் பெண்கள் பார்ட்டிசிபேட்டட்னா கலந்து கொண்டார்கள். ரைட்டா? அடுத்து ருக்மணி லட்சுமிபதி, இது ஒரு பெண். ருக்மணி லட்சுமிபதி வாஸ் த ஃபஸ்ட் உமன் டு பே பெனாலிட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லா. அப்படின்னா இந்த ருக்மணி லட்சுமிபதி என்ற ஒரு பெண்மணி, அதாவது இந்த பெண்மணி வாஸ் த ஃபஸ்ட் உமன், முதல் பெண்மணி. இதில் முதல் பெண்மணி டு பே பெனாலிட்டி அப்படின்னா தண்டனை செலுத்தியது. பேனா செலுத்தியது, தண்டனை தொகை. எது? பெனாலிட்டினா தண்டனை, பேனா தொகை. தண்டனை தொகை செலுத்திய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபாய். எதுக்கு தண்டனை தொகை செலுத்திச்சு? இங்கிலீஷ்காரனுக்கு ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லா. அப்படின்னா வயலேஷனை மீறுவது. ரைட்டா? எதை மீறிச்சு? சட்டம். எந்த சட்டத்தை மீறிச்சு? சால்ட் சட்டத்தை மீறியதற்காக வேண்டி தண்டனை செலுத்திய முதல் பெண்மணி இந்த ருக்மணி லட்சுமிபதின்னு சொல்கிறான். அதான் ருக்மணி லட்சுமிபதி வாஸ் த ஃபஸ்ட் உமன் டு பே பெனாலிட்டினா இந்த முதல் பெண்ணு. டு பே பெனாலிட்டினா தண்டனை செலுத்திய, தண்டனை அவதாரம் செலுத்திய முதல் பெண்மணி. எதுக்கு? வயலேஷன் ஆஃப் சால்ட் ரூல்ஸ். அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறியதற்காக, வயலேஷன் மீறியதற்காக தண்டனை செலுத்திய முதல் பெண்மணி. ஏன்னா உப்பு எடுக்கக்கூடாதுன்னா இந்த பொண்ணு போய் எடுத்திருக்கோம், அதை தண்டனை செலுத்திருக்கு. இவ்வளோ அவதாரம் போட்டிருக்கான். போலீஸ் யூஸ்டு புருட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா போலீஸ்காரங்க உபயோகப்படுத்தினார்கள், அதாவது ஆயுதம் தாங்கிய ஃபோர்ஸ். ஆயுதம் தாங்கிய புருட்டல்னா மிருகத்தனமான ஃபோர்ஸ், மிருகத்தனமான செயல்களை உபயோகப்படுத்தினார்கள். டு சப்ரஸ் த மூமெண்ட். இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்த அமுக்க வேண்டி. சப்ரஸ்னா அமுக்கிறது. ரைட்டா? அமுக்க வேண்டி, அதாவது எதை யூஸ் பண்ணாங்க? புருட்டல், மிருகத்தனமான ஒரு பலத்தை உபயோகப்படுத்தினார்கள். ரைட்டா? அடுத்து பாஷயம் பாப்புலர்லி நோன் அஸ் ஆர்யா. அப்படின்னா இந்த பாஷயம் என்பவர் பாப்புலர்லினா நோன் அஸ் ஆர்யா என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார், புகழ்பெற்று அழைக்கப்படுகிறார். பாஷயம் என்பவர் பாப்புலர்னா புகழோடு அழைக்கப்படுகிறார். எப்படி? நோன் அஸ் ஆர்யா என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். அந்த இடத்துல பாப்புலர்னு எல்லாராலும், ஆக்சுவல் பாப்புலர்னா புகழ் பெற்றன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எப்படி போட்டணும்னு சொன்னால், பாப்புலர்லின்னு சொல்லி வரும்போது இந்த இடத்துல அதாவது எல்லாராலும் இவர் எப்படி ஆர்யா என்று அழைக்கப்படுகிறார். ரைட்டா? எப்படி அழைக்கப்படுகிறார்? ஆர்யா என்று அழைக்கப்படுகிறார். பாஷ்யம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்பான். நல்லா பார்த்துக்கோ, பாஷ்யத்தை சொல்ல வர்றான். அவருக்கோட இதை மட்டும் சொல்கிறான். பாஷ்யம் பாப்புலர் நோனஸ் ஆர்யா என்று எல்லாராலும் அழைக்கப்படும் பாஷ்யா. ஹோஸ்டட்னா கொடியேற்றினார். த நேஷனல் ஃப்ளாக், தேசிய கொடியை ஏற்றினார். டாப்புனாலே மேல் உச்சி தான். ரைட்டா? டாப்புனாலும் அட்டாப்புனாலும் மேல் உச்சி தான். ரைட்டா? அட்டாப்புனாலும் டாப்புனாலும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? அதாவது இது மேலே தான், மேலே ஏற்றினாள். எதை? நேஷனல் ஃப்ளாகை மேலே அதை ஏற்றினாள். அதான் நீ அட்டாப்புனாலும் டாப்பு தான், டாப்புனாலும் டாப்பு தான். இந்த இடத்துல தேசிய கொடியை ஏற்றினார். ஹோஸ்டனை ஏற்றினார், மேலே ஏற்றினார். எங்கே மேலே ஏற்றினார்? அட்டாப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். அப்படின்னா செங்கோட்டு. ஃபோர்ட்னா கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் இது மெட்ராஸில் இருக்குது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றினார். மேல் உச்சியில். அட்டாப்னா மேலே ஏற்றினார். இது தேசிய கொடியை. எப்போ? ஆன் 26 ஜனவரி 1932. 26 ஜனவரி 1932. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ரொம்ப இதாகிடும். ஆமாம், 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு.